இன்றைக்கி என்னோடய பையன் சிக்கியோட ஸ்கூலில் ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு ஸ்வீட்டும் கிராக்கர்ஸ் ஏதாச்சும் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார் தட் தம்பிக்கு நான் ஸ்வீட் பணியாரம் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். ஆஃப்டர் தட் தம்பியும் ரெடி பண்ணிவிட்டு நியூ ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்க்கு தம்பி நிற்கவே மாட்டான், போஸ் கொடுக்கவே மாட்டான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தரான். ஓகே வாங்க, இப்போ நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே சின்ன வயசில் சாப்பிட்டது தாங்க. நானுமே சின்னதுலேருந்து சிக்கிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கிட்டேன். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஜஸ்ட் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இதில் பதம்லாம் எதுவுமே இல்லைங்க, கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா அந்த வெல்லம் நமக்கு மெல்ட் ஆனால் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது அங்கே பாயில் ஆகிறதுக்குள்ளே 2 செவ்வாழையை கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட் உங்களுக்கு வாயில் பட்டுகிட்டே இருக்கும். அப்படி வேணுன்றவங்களும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிக்சிலே போட்டுருங்க. கூடவே 2-3 ஏலக்காயும் போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் அதை ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுட்டு அதே பவுலில் நான் இன்றைக்கி 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3ஐயும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த வெள்ளை தண்ணி இருக்குது இல்லைங்களா, வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியும் போட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா வெந்நீர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு நம்ம இந்த பணியாரம் ஊற்றுற அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி மாறுச்சுன்னா உங்களுக்கு பணியாரம் கரெக்டாக வராது. இப்போ ஒரு பணியார பேனை அடுப்பில் வச்சுட்டு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் கொஞ்சமாக கீ விட்டுக்கோங்க. எல்லாமே கீ விட்டு நல்லா சீசனிங் பண்ணிக்கோங்க. அயன் கடாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சதுக்கப்புறமாவும் ஒரு தடவை ஆயில் விட்டு சீசனிங் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம செய்யும் போதுமே எந்த டிஷ் நம்ம செய்கிறோமோ அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் ஆயில் விட்டு சீசனிங் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இப்போ மாவு எடுத்து அந்த ஒவ்வொரு பணியார குழியிலையுமே ஊற்றிடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த நைஃபோ இல்லை ஸ்பூன் ஏதாவது வச்சு ஜஸ்ட் இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா அது நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கும். நான் இந்த மாவில் சோடாப்பூ பேக்கிங் பவுடர் எதுவுமே போடல, ஆனால் எப்படி ப்ளஃபியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வெந்த பின்னாடி இன்னொரு சைடும் திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான பணியாரம் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.